தற்போது இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரை யாரும் செய்திராத அளவிற்கு பெரும் கலவரம் நடந்திருக்கிறது. இந்த கலவரத்திற்கான காரணம் என்ன? ரொம்ப முக்கியமாக நம்ம பேசித்தான் ஆகணும். ஏன்னா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியால் ஒருவர் தள்ளப்பட்டு அவருடைய தலை உடைந்து இரத்தம் பீரிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பேராசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி தான் தற்போது நாடாளுமன்றம் மௌனியாக்கப்பட்டு கலோபரங்களும் அடிதடிகளும் மோசமான வார்த்தைகளையும் நடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரதம மந்திரியினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய அமித்ஷா, அவர் யாரு? உள்துறை அமைச்சர். அவருடைய கொடூரமான சில வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தி விட்டது. मान्यवर अभी एक फैशन हो गया है आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। मान्यवर अभी एक फैशन हो गया है आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। மிகவும் வன்மமாக அவர் பேசுகிறார் என்று எதிர்க்கட்சிகள் கடும் போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் கட்சி, மமதா பானர்ஜி உள்பட மற்ற அனைவருமே இந்த விவகாரத்தை மையப்படுத்தி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவானவர்களும் கூட மௌனியாக்க இருந்தாலும் அம்பேத்கர் அவர்களை கை வைத்தால் பெரும் சிக்கலை ஏற்படும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அப்படி என்ன சொல்லிட்டார் உள்துறை அமைச்சர்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னால் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? அதை விட்டுட்டு, இதுதான் அதனுடைய அர்த்தம், நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அதை விட்டுட்டு பகவானுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். பகவானுடைய நாமத்தை சொன்னால் அது சொர்க்கத்திலாவது உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இப்படி பேசாதீங்க. இந்த மாதிரி ஒரு வன்மமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பேஷன் ஆகிட்டு இப்போ யாரை பார்த்தாலும் அம்பேத்கர், யாரை பார்த்தாலும் அம்பேத்கர் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருக்கிறது. தோழர்களே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்திய நாட்டில் மனசாட்சியாக, இந்தியாவில் ஒரு பெரும் போராளியாக, ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மகர் சமூகத்தில் மராட்டியாவில் பிறந்த பேராசான் அம்பேத்கர், அவர் ஒரு பெரிய ஆளுமை, பெரிய கல்வியாளர், மனிதகுல போராளி. அவரை தலித் குல போராளிலாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவரை சனாதனவாதியாக அறியப்பட்ட பாஜக, அதுவும் அமித்ஷா போன்றவர்கள், இவ்வளவு ஒரு உயர்ந்த சமூகத்தில் பிறந்தவர்கள், வெறுப்பு தான் அவருக்கு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் உண்மையும் இருக்குதா என்பது வேறு விவகாரம். உள்ளத்தில் இருப்பது தான் உதட்டில் வரும். ஆனால் உண்மையிலேயே ஒரு கருத்தை நம்ம என்ன சொல்லணும்னா, உயர் சாதிகளாக இருந்தாலும் ஆதிக்க சாதிகளாக இருந்தாலும் அம்பேத்கரை ஒரு தலித் சமூகத்தினுடைய அடையாளமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பலருக்கும் அம்பேத்கருடைய கொடிகளை பிடித்து வந்தால் வெறுப்பு தான், அது வெளியே பேச மாட்டார்கள். அதில் பெரியாரிய கொள்கைகளை பேசுபவர்களுக்கும் அந்த வெறுப்பு இருக்கிறது, அதில் வெளியே சொல்ல மாட்டாங்க. திராவிட இயக்கத்திலும் அந்த வெறுப்பு தான், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே போன்று அதிக வெறுப்பை சனாதனவாதிகள் மத்தியில் இருப்பது ஏற்புடையதான். ஏனென்று சொன்னால் ரெண்டுமே வித்தியாசப்படுகிறது. அம்பேத்கருடைய கருத்தும் அதே படி சனாதனத்தினுடைய கருத்தும் வேறுபட்டது. அவர் சொன்னார், நான் ஹிந்து மதத்திலே பிறந்தேன், ஆனால் ஹிந்துவாக சாக மாட்டேன். அதற்கு நிறைய காரணங்கள் அவர் சொல்றார். அவருடைய போராட்டம் வலிமையானதாக இருந்தது. ஆனால் தற்போது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அவர் ஹிந்துவாதி என்பதை போன்று கொண்டு வருகிறார். எப்பொழுதுமே பார்த்துக்கிடுங்க, ஆர்எஸ்எஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, யாரையுமே தங்களுடைய ஆட்களாக மாற்றிக்கிடுவாங்க. திருவள்ளுவருக்கு அதே மாதிரி மாற்றுறாங்க. அவங்க கூட சேர்ந்தவர்களும் அப்படித்தான் பேசுவார்கள். அம்பேத்கருடைய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஏன் அப்படிப்பட்ட சனாதனத்தை விட்டு வெளியேறி சனாதன கட்டமைப்பில் இருந்த தலித்துகள் ஏன் புத்தர்களாக பௌத்தர்களாக மாறினார்கள் என்ற கேள்விக்கு யாராவது அவங்கள்ட்ட பதில் இருக்கா? பதில் இல்லை. ஆனால் நாட்டில் 30 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். யாரு? தலித் மக்கள்.
22 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 55% ஒட்டுமொத்தமாக 50% இந்த 2 சமூகமும் இருக்கிறது. ஓபிசி மீதி சமூகமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஜாதிய ஒடுக்குமுறையில் ஆதிக்க சாதிகள் தான் இருப்பதாக ராகுல் காந்தி சொல்கிறார். ஆகவே பெரிய சிக்கலில் இப்பொழுது அம்பேத்கரை வாய் தவறி அவர் சொல்லவில்லை, அவர் உள்ளத்தில் இருப்பது வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அதற்கான போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில். இப்பொழுது இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் தான் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருப்பதாக சொல்லப்பட்ட பிரதாப் சாரங்கி யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. பிரதாப் சாரங்கி மத்திய அமைச்சராக இருக்கிறார். பாஜக பஜ்ரங் தள் அமைப்பினுடைய முன்னாள் தலைவர். இவர் யாருன்னா ஒரு கொலைபாதக செயலில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர். அதாவது ஃபாதர் ஸ்டெயின் ஹாம்ஸ், அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஃபாதர், கிறிஸ்தவ போதகர். அவர்கள் ஒரிசாவில் மக்களுக்காக போதனைகளை செய்து கொண்டிருந்தார். அதை நீங்கள் மதமாற்றம் என்று கூட எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அதாவது கிறிஸ்தவ மதத்தை அவர் பரப்பினார் பழங்குடி மக்கள்கிட்டங்கிற குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு ஹிந்து சனாதனவாதிகள்கிட்ட குற்றச்சாட்டு. ஆனால் ஃபாதர் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 குழந்தைகளோடு இன்றைக்கு அவர் எரிக்கப்பட்ட போது, அன்றைக்கு எரிக்கப்பட்டார், உலகமே அதிர்ந்து போனது. அதில் தாரா சிங்குங்கிற ஒரு கொடூரமானவனை மரண தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க. அந்த வழக்கில் அன்றைக்கு தலைவனாக இருந்தவர் தான் நேற்று ராகுல் காந்தியால் படுகாயமடைந்ததாக பாராளுமன்றத்தினுடைய மையமண்டபத்தை தாண்டி வெளியே நடந்த விவகாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? அவருடைய கடந்த கால வரலாறுகள் என்ன? பிரதாப் சாரங்கி ஒரு 2 குழந்தைகளையும் ஒரு ஃபாதரையும், அதாவது மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தார் என்று சொல்லி அவர்களை எரித்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட ஒரு ஆள் என்பதால் அவர் ராகுல் காந்தி தள்ளிவிட்டு பெரும் காயம் ஏற்பட்டது என்று சொல்வதில் பெரும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது ஒரு பெரும் வருத்தத்துக்குரிய செய்தி. இதையெல்லாம் பாஜக எப்படித்தான் அவர்களை எல்லாம் இவ்வளவு சிறந்த பதவிக்கு கொண்டு வருகிறார்களோ என்பது தெரியவில்லை. மலேகான் குண்டுவெடிப்பில் சாத்வி அந்த அம்மா சம்பந்தப்பட்டார்கள். அவரும் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட அவர்களையும் கூட குஜராத்தின் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எல்லோருமே ஒரு மோசமான ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அதையெல்லாம் நியாயப்படுத்துவார்கள். இது ஒரு மனித விரோதமான ஒரு செயல்பாடு. இன்றைக்கு அம்பேத்கர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக அரசியல் தான் செய்கிறார்கள். அதில் எந்த விதமான கொள்கை முரணும் இல்லை. எதிர்க்கட்சிகள் என்றால் எதிர்க்கட்சியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இடஒதுக்கீட்டு கொள்கையிலே அம்பேத்கருக்கு எதிரானகத்தான் இருக்கிறது. அதே போல சாதி, அவர் அம்பேத்கருடைய மரணத்திற்கு வரைக்கும் அவர் சொன்னது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அழித்து விட வேண்டும், சமநீதி, சமூக நல்லிணக்கம். இது இருக்கிறதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, அம்பேத்கர் சொன்ன சமூக நீதி இருக்கிறதா? சாதி இல்லாத சமூகம் இருக்கிறதா? சமநீதி இருக்கிறதா? எல்லோருக்குமாக நல்லிணக்கம் சமூகங்களில் இருக்கிறதா? அவருடைய உச்சபட்ச குரலாக இதுதான் இருந்தது. இன்றைக்கு சமூகத்திலே சமூக நல்லிணக்கம் இல்லை. அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு தகவல்களும் சர்வதேச அளவில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் 2024 பிரச்சாரத்தில் 110 முறை வெறுப்பை கக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நாட்டில் அனைவருக்கும் சிறப்புமிக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் அவர்கள் 110 முறை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வெறுப்பை கக்கினார் என்று மிக மோசமான ஒரு பேச்சாளனாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படினால் அம்பேத்கருடைய கருத்து என்ன? சமூக நல்லிணக்கம் என்ன? இதே போன்ற அமித்ஷா நான் கடலில் முஸ்லிம்களை தூக்கி வீசுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அம்பேத்கருடைய சொல்லாடல்கள் என்ன? அம்பேத்கருடைய செயல்பாடுகள் என்ன? அதே போன்று யோகி ஆதித்யநாத் எவ்வளவு வன்முறைகளை செய்ய முடியுமோ புல்டோசரை கொண்டு வந்து குறிப்பாக முஸ்லிம்களுடைய வீடுகளை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிற கொடூரமான விஷயத்தை அவர் செய்தார். உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது. எல்லா வீடுகளும் தரைமட்டமாக்கி அனைவர்களும் பொருளை கொண்டு ரோட்டில் போட்டு ஒக்கற்று வாழ வழியிட்டு வந்தேரிகளாக திக்கற்று நிற்கின்ற சமூகத்தில் மதத்தை மட்டுமே இவர்கள் முன்னோக்கி எடுத்துக்கொண்டு நீ இந்திய சமூகமாக இருக்கிறார், இந்தியாவில் இருந்து தலித்தாகவோ
அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்டவனாக மதம் மாறினால், அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும், அவன் முஸ்லீமாக இருந்தாலும், அவன் பௌத்தனாக இருந்தாலும் அவனுக்கு இங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய சில கொடூரமான விஷயங்களை பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருப்பதை மறுக்கத்தான் முடியாது. இது அம்பேத்கருடைய கொள்கை தானா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14-25 அதாவது 12லிருந்து 32 வரை தெளிவாக சொல்லியிருக்கிறது. சமநீதி, இதுதான் அம்பேத்கருடைய சமநீதி. ப்ரப்பஸ் அண்ட் ப்ரொபகேட். நீங்கள் ப்ரொஃபஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். நீங்கள் விரும்பும் சித்தாந்தத்தை மக்களுக்கு எடுத்து எம்பலாம். ஆனால் அவற்றில் யாரும் வன்முறையை செய்துவிடக்கூடாது என்பதை மனிதநேயத்தில் சொன்னாரே பேராசன் அம்பேத்கர். அதை மோடி அரசு செய்து கொண்டிருக்கு. போலமா? அம்பேத்கர் சொன்னாரே, அதை மனிதநேயத்தோடு சென்று கொண்டிருக்கிறதா இந்த பாரதிய ஜனதா அரசு? ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அப்படி செய்யவில்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அப்படி செய்யவில்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அப்படி செய்யவில்லை. தேஜஸ்வி போன்றவர்கள் மோசமான கருத்துக்களை பாஜகவின் எம்பிக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ 1991 அப்புறம் அடிப்படைத்துவமான வழிபாட்டு தலங்களில் மாற்றம் வரக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் கீழே தூக்கி அவர்கள் உதைக்கிறார்கள். இன்றைக்கு சம்பலில் பார்க்கிறோம். அதே போன்று பல மசூதிகளில், எல்லா இடங்களிலும் மசூதிகளை உடைப்பது, மசூதிகளை தொல்ல ஆய்ச்சிக்கு உள்ளாக்குவது, கொடூரமாக தண்டனைகளை செய்வது, கலவரங்களை ஏற்படுத்துவது, ரோட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கடைகளை பெயர்களை எழுதி வைக்க சொல்வது, அதே போன்று கன்வர யாத்திரா செல்கின்ற தலங்களில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை வழங்குவது, சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்கள் வியாபாரிகள் எச்சில் துப்புவதாக பொய்யை பரப்புவது, தலித்துகளை கொடுமைப்படுத்துவது, மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்று பல தலித்துகள் தொங்கவிடப்பட்டு தலைகீழாக அடிக்கப்பட்டார்கள். பல இஸ்லாமியர்கள் வட இந்தியாவிலே, பீகாரிலே, ஒரிசாவிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். தோழர்களே, இதுதான் அம்பேத்கருடைய கொள்கையா? அம்பேத்கர் சொன்னது என்ன? சமத்துவம். அம்பேத்கர் சொன்னது என்ன? சமநீதி. அம்பேத்கர் சொன்னது என்ன? அனைவர்களுக்கான நீதி. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இது அவர் தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அவர் தலித்துகளுக்கான தலைவரும் அல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு சுயாதீனமாக தங்கள் கொள்கைகளை தான் வகுத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால், இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சியின்படி மக்கள் அனைவருக்கும் சமநீதி என்ற மகத்தான தத்துவத்தை சொல்லி மறைந்து போனார். இன்றைக்கு அது சட்டியில் இருப்பதுதான் அகப்பையில் வரும். அதுதானே அமித்ஷாவினுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. அமித்ஷாவினுடைய வாயிலிருந்து என்ன வந்திருக்கிறது? சட்டியில் எதை இருக்கிறதோ அதைத்தான் அகப்பையில் வரும். அவர் உள்ளத்தில் இருப்பதுதான் அம்பேத்கர், 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 அம்பேத்கர் என்று சொல்கிறீர்களே, பகவானின் பெயரை சொல்லுங்கள், உங்களுக்கு மேலே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதை விட்டு போட்டு யாரை பார்த்தாலும் ஒரு பேஷனா அம்பேத்கர், அம்பேத்கர் என்று சொன்னது ஒட்டுமொத்த மனித சமூகத்தை இழிவுபடுத்தியதாகத்தான் இந்த அரசியலின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ராகுல் காந்தி சொல்லிவிட்டார். அவருக்காக நான் ஆதரவு கொள்ளவில்லை. நான் அப்படி தள்ளிவிட்டிருந்தால் நீங்கள் கேமராவில் பார்த்து கொள்ளுங்கள். கண்காணிப்பு கேமரா இருக்கின்றது, சர்வேலன் கேமரா இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் லட்சக்கணக்கிலே மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். நான் அப்படி செல்லவில்லை. ஆனாலும் கூட ஃபாதரை உயிரோடு எரித்து, அந்த அம்மா சொன்னாங்க, அவருடைய மனைவி, பாதிரியாருடைய ஐயா மனைவி, 2 பிள்ளைகளை இறந்த பிறகு எவ்வளவு மனசு பாருங்க, எவ்வளவு உயர்ந்த மனசு. அவர்களை தண்டிக்காதீர்கள், ஆண்டவர் அவரை பார்த்து கொள்வார், என்னுடைய பிதா அவரை பார்த்து கொள்வார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தாய் இன்றைக்கு அவர்கள் மதமாற்றம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர்கள் இன்றைக்கும் கூட எவ்வளவு மன வலிமை நான் நினைத்து பாருங்கள். அப்பப்பா, சிந்திக்கவே முடியல. இந்த பிரதாப் சாரங்கி பஜ்ரங் தள் குரூப் தான் எரித்தார்கள். இதே தாராவியில், அதாவது அவன் பேர் என்னது, ஒரு மிகப்பெரிய ஆள், இந்த குரூப் தான் எரிச்சாங்க. ஆனாலும் அதையெல்லாம் மன்னித்து என் இறைவன் ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுப்பார், அவரை மன்னிக்கட்டும், ஆண்டவரே அவரை மன்னிக்கட்டும் என்று அந்த அம்மா தன் புருஷனையும் இழந்தார்கள், தன் குழந்தையும் கணவரையும் இழந்து ஒரிசாவிலே சேவை செய்திருக்கிறார்கள். அவருடைய தியாகத்துக்கு முன்னால் இவர்கள் எங்கே? அம்பேத்கரை மையப்படுத்துங்கள். மனசாட்சியுள்ள ஒரு மனிதனாக சின்ன வயசில் ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன், நிறைய பேசலாம் அம்பேத்கரை பற்றி. சின்ன வயசில் அம்பேத்கர் எந்த அளவிற்கு சாதி அழுத்தத்துக்கு உள்ளாக்குனார் பாருங்க. பாடசாலையில் படித்து கொண்டிருந்த இளம் சிறுவன் தண்ணீர் குடிப்பதற்கு புகிறான். அந்த பள்ளியில் ஒரு கோலை அல்ல, ஒரு பெரிய டேங்கில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். அதை திறந்து தண்ணீர் மொந்து கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு உயர் சாதி ஆள் தான் இருப்பான். அவன் வழக்கம் போல் சில நேரங்களில் வெளியே சென்று விடுவார், அதாவது பக்கத்திலே போயிருப்பார். அந்த நேரத்தில் சிறுவனாகிய அம்பேத்கர் தண்ணீர் தாகத்தால் அங்கே போய் நிற்பார். ஆனால் வெகு நேரம் ஆகியும் கூட
தண்ணீர் மொந்து கொடுக்கக்கூடிய அந்த உயர் சாதியினுடைய ஆள் வராத காரணத்தினால் பல நாட்கள் இந்த பள்ளி சிறுவன் தாகத்தால் வந்து அமர்ந்திருக்கிறான். கண்ணீர் விடுகிறது எனக்கெல்லாம். இப்படிப்பட்ட கொடுமையா இந்த நாட்டில் நடக்கிறது? இன்றைக்கு கூட தலித்துகளுக்கு அடக்கம் செய்வதற்கு இடமில்லை தோழர்களே. தலித்துகளை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் கூட சாதியான இறந்த பின்பு கூட சாதிக்கேற்ற கல்லறைகள், கண்ணீர் வருகிறது. இது மாற்றப்பட வேண்டும். இது கடவுளின் நியதி இல்லை, இது சத்தியத்தின் நியதி இல்லை, இது உண்மையின் நியதி இல்லை. அம்பேத்கர் போன்றவர்களை மறுபடியும் சொல்கின்றேன், ஒரு மகத்தான தலைவர். அனைவருக்குமான நீதி, அனைவருக்குமான சமநீதி, சமூக நல்லிணக்கம், ஏற்ற தாழ்வற்ற சமூகம், இது வலுப்பெறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.